ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும், கதையோ சுவாரஸ்யமாக போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 14. சார் நம்ம கிங்டமை விட்டு இந்த கிங்டம்க்கு எதுக்காக அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல அவ்வளவா மெர்ச்சண்டே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மெர்ச்சன்ட் வருத்தப்பட்டு இருக்கான். சரிங்க நல்லா வியாபாரம் போகும் அப்படின்னு சொல்லி வைஃப் சமாதானப்படுத்துறா. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு மேல ஏறவோ அதுக்கு உள்ள இருக்கிற குழந்தை ஆள ஆரம்பிக்குது. உடனே அவங்க அம்மா அதை சமாதானப்படுத்துறாங்க. அந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்பவுமே கியூட்டா இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் டெலஸ்கோபிக் விஷன் வச்சு சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா அவங்க அம்மாவோட சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுது. எங்க அம்மா பேரலல் மைண்ட் அழிக்கதான் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஆமா நாங்க தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி மத்த 3 பேரலல் மைண்ட் சொல்லவோ, போஸ் கொடுக்காம வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுட்டு சரி ஓகே நம்ம சாப்பாடை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கா. நிறைய மனுஷங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வண்டியில இருக்கிறவன் ஒரு மெர்ச்சன்ட் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா. அநியாயம் நடக்கிறத பார்க்கும்போது நான் அதை தட்டி கேட்கணும்னு என்னோட மனசு துடிக்குது. ஆனாலுமே இது மனுஷங்களோட பிரச்சனை, இதுல தேவையில்லாம நான் தலையிடக்கூடாது. அது போக நான் அவங்களை காப்பாத்தினாலும் அவங்க என்ன மான்ஸ்டரா தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டா எனக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். லேப்ரின்ஸ்ல நான் கொண்டு அந்த ஆளுங்களை சாப்பிட்டப்போ டேஸ்டா தான் இருந்தாங்க. இருந்தாலும் உங்களை கொல்லவா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த வண்டி உள்ள ஒரு குழந்தை அழுற சவுண்ட் நம்ம ஹீரோயின்க்கு கேக்குது. அப்படின்னா அந்த வண்டி உள்ள ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறா. மெர்ச்சன்ட்காக சண்டை போட்டு இருந்த அந்த ஆளை ஒருத்தன் வெட்டிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணவும் பார்த்தா நம்ம ஹீரோயின் வெப் விட்டு அந்த கொள்ளக்காரங்களோட பாஸ் அட்டாக் பண்றா. இது என்ன ஒரு புது வகையான மான்ஸ்டர், இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரே செகண்ட்ல அவனுங்க எல்லாரையும் செம ஃபாஸ்டா கொண்டுதா. மை லேடி எந்த ஆபத்தும் இல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு நான் ஒரு மனுஷியா இருந்தா கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இப்போ ஒரு மான்ஸ்டரா இருக்கிறதுனால கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அந்த மெர்ச்சன்டோட ஆளுங்க அடிபட்டு கிடக்கவும் அவங்கள மட்டும் போயிட்டு இவ ஹீலிங் பண்றா. ஒரு மான்ஸ்டர் மனுஷங்களுக்கு ஹீலிங் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அவ்வளவுதான் இவன் பொழைச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவோம். அவங்க கதவை ஓபன் பண்ணி வெளியே வராங்க. எங்களை விட்டு போகாதீங்க, அட்லீஸ்ட் உங்க நேமையாச்சும் சொல்லிட்டு போங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கற மாதிரியும், நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி அவ யோசிச்சு பாக்குறா. அவங்க கையில இருக்கிற குழந்தைய அப்ரைசல் பண்ணி பார்த்தா அதுக்கு 2 பேர் இருக்கு. அது போக அது ஒரு வேம்பயர்னு தெரிய வருது. இந்த குழந்தைக்கு எப்படி 2 பேர் இருக்க முடியும்? ஓ ஒருவேளை இது ரீஇன்கார்னேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பழைய வேர்ல்டுல இருக்கிற பேரும் இந்த வேர்ல்டுல இருக்கிற சோஃபியாங்கிற பேரும் இதுல இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு ஒரு ரீஇன்கார்னேஷன் தானா? ரீஇன்கார்னேஷனா இருக்கும்போது இப்போ இவ பிறந்த உடனே செம கியூட்டா இருக்கா. அது போக வேம்பயரா வர இருக்கா. இவளை பாருங்களா எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு. இதே நான் பிறந்தப்போ எப்படி இருந்தேன்னு யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே ஒரு மான்ஸ்டரா இருந்தேன், வளர்ந்து இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா தான் மாறுவேன். இது நியாயமே இல்ல. நான் மட்டும் ரீஇன்கார்னேஷன் ஆகும்போது ஏன் அழகா பிறக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதறிட்டு கிடக்கா. அந்த மனுஷங்களோட கண்ணுக்கு இந்த மான்ஸ்டர் சும்மா கத்திக்கிட்டு உருண்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போயிருந்தா. நான் ஏன் அழகா பிறக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே ஆனதா ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்குள்ள வந்து பார்த்தா டிடெக்ஷன் மேஜிக்ல சில எல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த குழந்தைய எங்களால கொண்டு வர முடியல, அவங்க கூட சில ஆளுங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவோ, அந்த மனுஷங்களை பத்தி கவலை இல்ல, அவங்களெல்லாம் கொண்டுருங்க, நமக்கு அந்த குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. நான் அவங்க கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டரா தெரிஞ்சாலும் அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. இங்க பார்த்தா அந்த எல்ப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கொண்டுட்டா. இப்போ ஷூனை காட்டுறாங்க. அவனோட சிஸ்டர் வந்துட்டு அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகவும், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா நீங்க கூப்பிட்டதா சொல்லிதான் சோ என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. ஹே சோ எதுக்காக எப்படி பண்ண அப்படின்னு ஷோன் கேட்கவும், இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஷோனோட சிஸ்டர் அவங்க அப்பாவை லைட் மேஜிக்க வச்சு நெத்தி போட்லயே ஓட்டைய போட்டுருதா. என்ன நடக்குதுன்னு ஷோனுக்கு எதுவுமே புரியல. அவன் அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். அண்ணா என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோ கத்தவோ சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள ஓடி வராங்க. ஷோன் எங்க அப்பாவை கொன்னுட்டா, எதுக்காக அண்ணா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கா. சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஷோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹியோகோ இது நீ தானே அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவோ, பரவாயில்ல நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ஹியோகோ அவன் மாஸ்க கலட்டுறான். அவன் செகண்ட் பிரதரும் அந்த இடத்துல வந்து நிக்கவோ, சைலஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஷோன் கேட்கவும், உன்னோட பிரதருக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை இருக்கு, அதுக்கு தடையா நீ இருக்கிற. சோ எங்க 2 பேருக்குமே நீதான் எதிரியா இருக்கிறதுனால தான் நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு ஹியோகோ சொல்லவும், ஆனா பிரதர் நீ தானே என்ன விடவும் மூத்தவ, உனக்கு தானே கிங் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், நீ தான் நெக்ஸ்ட் ஹீரோங்கிறத மக்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீ தான் நெக்ஸ்ட் கிங்ங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா நீ வார்ல போய் சண்டை போட தேவையில்ல, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்பா நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் சொல்றான். அண்ணா சீக்கிரம் இறந்து போ அப்படின்னு சொல்லி சோ சொல்றா. ஷோன் வந்து அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்டுது. ஓ பரவாயில்ல அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹியோகோ கேட்கவும், மரியாதையா என் தங்கச்சி அதுல இருந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷோன் அட்டாக் பண்றான். பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல ஷோனை அட்டாக் பண்ணி அவனை தடுக்கிறா. ஹே சோஃபியா ஷோனை நான் தான் கொலை பண்ணுவேன், நீ இதுல தேவையில்லாம தலையிடாத அப்படின்னு சொல்லி ஹியோகோ திட்டுறான். ஷோன் அந்த பொண்ணை அப்ரைசல் பண்ணி பார்த்தா அப்ரைசல் பிளாக்டுன்னு சொல்லி வருது. அவ ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஹியோகோ ஷோனை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல ஓகா வந்து காப்பாத்துறாங்க. ஆனா ஓகா முன்னாடி அந்த சோஃபியா பொண்ணு வந்து நிக்கவோ, ஓகாவாலேயே
எதுவும் பண்ண முடியல. ஷூன் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓகா இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா. என்னோட சிஸ்டர் சூ அவங்க கிட்டே தான் இருக்கா, நான் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஷூன் திரும்ப போக ட்ரை பண்ணுவோம். ஹேரனும் அந்த மெய்டும் வந்து தடுக்கிறாங்க. ஷூன் ஃபர்ஸ்ட் நீ தான் இப்ப உயிரோட இருக்கணும், உன்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. கிங்டம்க்கு உள்ளே வந்துட்டு சோல்ஜர்ஸ்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு ஷூன் கேட்கவும், உன்னோட செகண்ட் பிரதர் சைலஸ் தான் இதை ஆரம்பிச்சிருக்கான், ஆனா இந்த சண்டையை நீ தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லி பழிய வாமலத்துக்கு போடலாம்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்றான். இவங்க தப்பிச்சு போகும்போது நிறைய சோல்ஜர்ஸ் பிளாக் பண்றாங்க. ஷோனோட ஃபர்ஸ்ட் பிரதர் அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஷோன் ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். ஒரு வழியா இவங்க எல்லாருமே தப்பிச்சு இப்ப சேஃபா காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஷோனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவன் தன்னோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி தன்னை தானே ஹீலிங் பண்ணிக்கிட்டான். ஹியூகோவை தான் புது ஹீரோவா அந்த சர்ச்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகா சொல்லவும், ஆனா அவனை எப்படி ஹீரோவா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், ஒருவேளை மேபி அவன் அந்த சர்ச்ல இருக்கிறவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம், ஆனா அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு ஓகா சொல்றா. ஒருவேளை இவன் பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாலுமே கூட இவ்வளவு லாங்கான டைத்துக்குலாம் யாரும் பிரெயின் வாஷ் ஆகி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், இல்ல ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மேஜிக் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அவன் பிரெயின் வாஷ் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண முடியும், ஆனா அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு ஓகா சொல்றா. அந்த புதுசா ஒரு பொண்ணு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோனும் அவனோட ஃபர்ஸ்ட் பிரதரோ கேக்குறாங்க. இங்க அந்த சோஃபியாங்கிற பொண்ணு எல்ஃபோட லீடர் தலையவே துண்டா வெட்டிருதா. அவ பேரு சோஃபியா, அவ ஒரு வேம்பயர், அவ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவா, என்னால கூட அவளை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓகா சொல்றா. ஆளுங்க இவங்களை சுத்தி வலிக்கிற சவுண்ட் கேட்கவும், ஷோன் இது ஹீரோ கிட்ட தான் இருக்கணும், இந்த ஸ்வாட நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க நெருப்பு அணைச்சிட்டு சண்டை போட ரெடி ஆகுறாங்க. பார்த்தா கானட்டா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. கானட்டாவையும் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷோன் புரிஞ்சுக்கிட்டான். கானா அவனோட பிரெயின் வாஷ்ல இருந்து சீக்கிரமா வெளியே வர ட்ரை பண்ண உன்னால முடியும் அப்படின்னு ஷோன் சொல்லவோ, நான்லாம் எந்த ஒரு பிரெயின் வாஷ்லயும் இல்ல, உன்னை அழிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கானா அட்டாக் பண்றா. ஷோன் அவ கழுத்துக்கிட்ட கத்திய கொண்டு போயிட்டு ஆனாலுமே நிப்பாட்டிட்டு கானா இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லவோ, ஷோன் இது உண்மையிலேயே நீதானா அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், அவ சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஷோன் அவளை விடுவோம். டக்குனா இவனை அட்டாக் பண்ணி இவன் கழுத்துல கத்திய வைக்கிறா. மத்த எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால மத்த யாராலையும் இவனை வந்து காப்பாற்ற முடியல. அப்ப கானா உண்மையிலேயே திரும்ப வந்துருதா. ஷோன் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரம் என்ன டக்குன்னு கொன்று, என்னால ரொம்ப நேரத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு என்ன கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹார்ட்ல அவளே குத்தி இப்ப இறந்து போயிருதா. கானா இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷோன் ரொம்பவோ வருத்தப்படுறான். ஹீலிங் பண்ணி காப்பாத்தலான்னு பாக்குறான். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்லவும், இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் கத்திக்கிட்டே ஹீலிங் பண்றான். திடீர்னு அந்த இடம் பெருசா க்ளோ ஆகுது. இப்ப கானா பார்த்தா லைட்டா அப்படியே கண் திறந்து ஷோன் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகுறான். அந்த மெய்டு கிட்ட நீங்க இவ்வளவு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் சண்டை போடுறதுக்காக போயிருந்தான். இப்ப நான் என் ஃபுல் பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓகா அட்டாக் பண்ணவும் பார்த்தா டக்குன்னு சோஃபியா வந்து அந்த அட்டாக்கை தடுக்கிறா. அந்த எல்ஃப் லீடரோட தலையை தூக்கி அவங்க முன்னாடி போடவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோஃபியா நீ இப்படி பண்றது தப்பு அப்படின்னு ஓகா சொல்லவோ, இது ஒன்னும் ஜப்பானோ இல்ல, நீங்க எங்க டீச்சரும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, அப்படின்னா சோஃபியாவும் ஒரு ரீஇன்கார்னேஷன் தானா அப்படின்னு சொல்லி ஷோன் ஷாக் ஆகுறான். இப்ப சோஃபியா வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட பவர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே அந்த இடத்துல பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகாவோட அந்த சோஃபியா பவர்ஃபுல்ங்கிறதுனால ஓகாவை தோக்கடிக்கிற மாதிரி போயிருந்தா. ஷோனோட கால்லயோ ஒருத்த வெட்டியிருந்தான். ஷோன் அவன் காயத்தை ஹீலிங் பண்ணலான்னு பார்த்தா அவன் கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவருமே இல்ல. ஷோனோட தலையை வெட்டுறதுக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்துருதான். ஷோனால இப்ப எந்திரிச்சு நிக்க கூட முடியல. அப்பதான் பார்த்தா ஒரு டிராகன், யாராச்சும் நான் மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கரெக்டா காப்பாத்துது. இது நீ தானா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், ஆமா நான் எந்திக்கும் போதே இவ்வளவு பெரிய டிராகனா தான் இருந்தேன், சரி வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. எல்லாருமே அந்த டிராகன் கிட்ட ஓடி வராங்க. அதுக்கு முதல்ல நான் உங்களை உயிரோட விட்டாதானே அப்படின்னு சோஃபியா ஓடி வரவும், அதை டிசைட் பண்றது நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபே அவளை அட்டாக் பண்றா. இப்போ டிராகன்ல ஏறி எல்லாருமே தப்பிச்சு போயிருந்தாங்க. ஷோனோட ஃபர்ஸ்ட் பிரதர் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ அவனையுமே எல்லாரும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஷோனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே இப்போ ஒரு வழியா சேஃபா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாம் நம்ம பிளான் படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஷோன் தான் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த டெலிபதியில பேசுற பொண்ணு சொல்லவும், நம்ம எல்லாம் ரீஇன்கார்னேஷன் ஆனதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா ஷோன் இத்தனை நாள் ஜாலியா தானே இருந்தான், இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், என்ன சொல்றீங்க டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த சோஃபியா அப்படிங்கிறவா டீமன் லார்டுக்கு தான் வேலை பார்க்கறா. அண்ட் நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய காப்பாத்திருப்பா. அந்த சோஃபியா தான் இப்ப பெருசா வளர்ந்து ஷோனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த குழந்தையோட கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சோஃபியாவோட கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய காப்பாத்தும் போது அந்த குழந்தை ஒரு வேம்பயர், அதோட பேரு சோஃபியா அப்படின்னு தான் சொல்லி காட்டும். அந்த வேம்பயர் வேற யாரும் இல்ல, இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த சோஃபியா தான். சோ நம்ம ஹீரோயின் காப்பாத்தின அந்த குழந்தையா இருந்த சோஃபியா தான் இப்ப பெருசா வளர்ந்து டீமன் லார்டுக்காக வேலை பார்த்து ஷோனையே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சோஃபியா எதுக்காக ஷோனை டார்கெட் பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.